அவை குறிப்பில வேண்டாம்னு நினைக்கலாம். 7 கோடி மக்களுடைய முதலமைச்சரை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய அந்த கண்ணன வெறி கும்பலுக்கு ஒரு பாலத்தை புகுட்ட வேண்டும். நீங்கள் புகுட்டவில்லை என்றால் நாங்கள் புகுட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அனுமதி கொடுங்க. போய் பேரணி போக கூட அனுமதி இல்லை. என்ன நியாயம் இது? தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதற்கு துணை போகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகையை நோக்கி ஒரு பேரணியை நான் ஒழுங்கு செய்த போது நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய காவல்துறையும் எங்களை சிறிதளவில் கூட கவர்னருடைய இல்லத்தின் தலை பக்கம் கூட போகக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் காவேரியில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, அங்கிருக்கிற அரசு இயந்திரங்கள் வேடிக்கை பார்க்க தமிழர்கள் உடைமைகளும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழல் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருவுருவப் படம் அசிங்கப்படுத்தப்படுகிறது. அங்கு சமாதி செய்வது போல் காட்சிப்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து ஒரு இனம் அதை உருவாக்குவதற்கான தேர்தல் காலத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் காவேரி நீர் மேலாண்மையும் கூறியும் ஒரு சொட்டு தண்ணீரை தர மறுக்கிறதற்கு இந்திய ஒன்றிய அரசு நியாயமாக இந்திய ஆட்சியை நடத்துகிறது என்று சொன்னால் இந்திய துணை ராணுவத்தை அனுப்பி அணையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு காவேரி மேலாண்மை வாரிய அதிகாரிகளோடு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பா குருவடி காலங்களிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை திறந்து விடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்த அவையில் கொண்டு வர வேண்டும்.